கார்ப்பரேட்டுகளின் மோதல் உச்சகட்டம். அதானிக்கு கைது வாரண்ட் பிறப்பித்த அமெரிக்கா. இந்தியாவில் தொழில் ரீதியாகவும் சர்ச்சைகளிலும் பிரபலமான தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு இருக்கு. குஜராத்தை சேர்ந்த அதானியின் அசூர வளர்ச்சி இந்திய தொழில் அதிபர்களையே வியக்க வைத்தது. பிரதமர் நரேந்திர மோடி அரசினுடைய ஆதரவோடு அவரது வளர்ச்சி தங்குத்தடை இல்லாமல் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதானி குழுமம் தனது வர்த்தக ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிறது. குறிப்பாக சோலார் மின் உற்பத்தி, துறைமுகம், விமான நிலையங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு அதானி குழுமம் இந்தியாவை தவிர இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் தனது காலை பதித்தது. இந்த நிலையில லஞ்சம் தர முயன்றதாகவும் அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் கௌதம் அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர முயற்சி எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு. இதன் மூலமாக 2100 கோடி ரூபாய் லஞ்சம் தரும் முறைகேட்டில் அவர் ஈடுபட்டதாக புகார் வைக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு இது தொடர்பாக அமெரிக்க FBI கௌதம் அதானி உறவினர் சாகர் அதானி நியூயார்க் வீட்டில் ரெய்டு செய்தது குறிப்பிடத்தக்கது. 20 ஆண்டுகளில் $2 பில்லியன் அதிகமான லாபம் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய தன்னுடைய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவனத்திற்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அதானியும் அவரது மூத்த நிர்வாகிகளும் இந்திய அதிகாரிகளுக்கு பணம் செலுத்த ஒப்புக்கொண்டதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருக்காரு. கடந்த 2023ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி குழுமம் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டாங்க. அதிலிருந்து அதானி நிறுவனம் அமெரிக்காவில் கண்காணிப்பின் கீழ் இருந்து வந்தது. அதானி குழுமத்தினுடைய நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களுடைய நிதி தொடர்பான தகவல்கள் ரொம்ப தெளிவற்றதாகவும் சிக்கலான கட்டமைப்புகளை கொண்டதாகவும் இருப்பதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை சொன்னது. அதானி குழுமத்தினுடைய இத்தகைய நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் மும்பை பங்குச்சந்தை பரிவர்த்தனை ஆணையமான செபி தலைவர் மாதவி புச் மற்றும் அவருடைய கணவர் தவல் புச் இவங்க எல்லாருமே பங்குகளை வைத்துள்ளதாகவும் ஹிண்டன்பர்க் அறிக்கையை தெரிவித்திருக்காங்க. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தின் அதாவது செபியுடைய தலைவர் மாதவி புச் மற்றும் அவருடைய கணவர் தவல் புச் இவங்க எல்லாரும் கூட்டாக ஒரு பதில் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இருக்கக்கூடிய குறிப்பிடப்பட்டிருக்கூடிய நிதியில் செய்யப்பட்ட முதலீடு 2015 அவங்க அதாவது மாதவி மற்றும் தவல் புச் 2 பேருமே சிங்கப்பூர் குடிமக்களாக இருந்தபோது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதோட மாதவி செபியினுடைய முழு நேர உறுப்பினராக சேர்வதற்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதானி குழுமமும் தங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் சதித்திட்டத்தோடு இத்தகைய அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அமெரிக்கா மற்றும் வல்லரசு நாடுகளின் கார்ப்பரேட்டுகளுக்கும் இந்திய கார்ப்பரேட்டுகளுக்கும் இடையான மோதல் அப்படின்னு கூட இதை கருத வேண்டியிருக்கு. இது குறித்து நாடாளுமன்ற விசாரணை குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொன்ன போதிலும் கூட மத்திய அரசு அதை ஏற்கல. இந்திய கார்ப்பரேட்டுகளிடையேயான முரண்பாடாக கூட இதனை கருத வேண்டி இருக்கு. இந்நிலையில தான் இப்போ அமெரிக்காவில் வழக்கு பதியப்பட்டு கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய அரசு வழக்கறிஞர்கள் அதிபரால் நியமிக்கப்படுறாங்க. இந்நிலையில மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்ய போவதாக அறிவித்திருக்கார். இந்நிலையில தான் அமெரிக்காவில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய தயார் என்று கௌதம் அதானி தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்குள்ள பைடன் நிர்வாகம் மூலம் அமெரிக்க கார்ப்பரேட்டுகள் பிரேக் போட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட அதானியை கைது செய்வார்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அமெரிக்காவினுடைய சட்டத்தின்படி அந்த நாட்டினுடைய அரசின் ஃபாரின் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் குழு வெளிநாட்டில் இருப்பவங்களை கைது செய்ய முடியும். ஆனால் அதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. வெளிநாட்டில் இருப்பவங்களையும் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடியவர்களையும் வெளிநாட்டில் பதுங்கியிருப்பவர்களையும் பிடிக்க அமெரிக்க மார்ஷல் சர்வீஸ் என்கிற அமைப்பு வச்சிருக்காங்க. இவங்க ஒரு நாட்டுக்கு தெரியாம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை கடத்தி கொண்டு வர முடியும். ஆனா இந்தியாவுடன் உறவை முறிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இதை செய்ய துணியாது. அதே நேரத்தில் அதானி கைது செய்ய இந்தியாவின் அனுமதியை பெறணும். இந்தியாவினுடைய தொழிலதிபர்களை வெளிநாட்டு போலீசார் கைது செய்வதை இந்திய அரசியல் யார் இருந்தாலும் அனுமதிக்கவே மாட்டாங்க. அது நாட்டின்
கௌரவ பிரச்சனை மட்டுமல்ல, தொழில் முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும். இறையாண்மையும் சமரசம் செய்து கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும். இந்த விவரம் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாது அப்படின்னா நிச்சயமாக தெரியும். ஆனால் அதானிக்கு ஒரு பிரேக் போட்டு அமெரிக்காவில் காலடி பதிக்காமல் தடுக்கவே இந்த வழக்கு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கார். அதாவது ஜோ பைடன். இப்போ ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் நிலைமையே தலைகீழாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கார்பரேட்டுகளுடைய மோதல் வேறு, இந்த மோதல் வேறு அப்படின்னு எந்த ரூபத்தில் எல்லாம் வெளிப்பட போகுது அப்படின்னு தெரியல.